நான் சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு உங்களோட விஷன், உங்களோட நோக்கம் புள்ள கிடைச்சிட்டு எப்படி இருக்கணும்? புள்ள கையில கிடைச்சிக்குது, மாஷா அல்லாஹ். சில பெண்கள் புள்ள கிடைச்சும் வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் வந்து போவாங்க. ஆம்பளை புள்ளையா கிடைச்சோணும், சரீர சுகத்தோட புள்ள கிடைச்சோணும், நல்ல பருவத்தோட நல்ல உடலமைப்போட கிடைக்கணும், எந்த குறையும் இல்லாம கிடைக்கணும் என்று சொல்லி துவா கேட்பாங்க. புள்ள கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் மறந்துடுவாங்க. அல்லாஹ் சொல்றபடி அல்ல, நீங்க ஹஜ்ரத் மூசாவுடைய தாயை போல இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் புள்ள கிடைச்சிருக்குது, உம்மதாக மாறித்தான். அல்லாஹ் சொல்றான், அந்த தாயை பார்த்து போன்ற மகனுக்கு முன்னாலேயும் என்ற கட்டளையை நீ அமல் செய்ய பாரு. யாருக்கு முன்னால? புள்ளைக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கட்டளை, புள்ளைக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ஆர்டர், புள்ளைக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றுவோம். நான் எல்லாம் பழகிக்கொள்வோம். புள்ள சொல்றதுக்காக வேண்டி பாவம் செய்யலாம், குழந்தைக்காக வேண்டி தவறு செய்ய மாட்டோம், குழந்தைக்காக வேண்டி பாவம் செய்ய மாட்டோம். உலகத்தில் ஆகப்பெரிய சோதனை பிள்ளைகள். பிள்ளைகள் சோதனை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு எதிரி, உங்களுக்கு எதிரி. சில கட்டங்கள்ல தீன ஹயாத்தாக்குறது, தீன் படி நடக்கிறதுக்கு தடையாக இருப்பாங்க பிள்ளைகளும் குழந்தை படைப்பார்கள். ஒரு பெண் விரும்புகிறா முகத்தை மூடணும், ஒரு பத்திரித்தனமான பெண்ணாக வாழ போறேன், என்ன நான் மறைக்க போறேன், கணவன் எதிரியாக இருப்பான், கணவன் எதிரியாக இருப்பான். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை உம்மக்கு பிள்ளை கிடைச்சிருக்குது. ஆச்சரியம், அல்லாஹ் ஆச்சரியமானவன். அல்லாஹ் டெஸ்ட் பண்றான், அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றிடுவான். பிள்ளை கிடைச்சிருக்குது. ஃபிரௌனுடைய படை, ஃபிரௌனுடைய கூட்டம் பிறந்த ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்லுது, கொலை செய்கிறான், கொண்டு குவிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் மூசாவுடைய தாயை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், வஅவ்ஹா ரப்புக இலா உம்மி மூசா. மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான், அன்னாருபைஹி, உங்களோட பிள்ளைக்கு நீங்க பேசாம பால் கொடுக்கணும். ஃபிரௌன் படம் பார்க்கலே உங்களை தேடுறாங்க, பிள்ளைய கொண்டு போட்டுவாங்க, பிள்ளைய கொலை செஞ்சிருவாங்க, பிள்ளைய கடத்திடுவாங்க என்று சொல்லி நீங்க பயப்படாம பாடம் கொடுக்கணும். உங்களுக்கு பயமா இருக்குதா? உங்களுக்கு பயமா இருக்குதா? என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், என்ற கட்டளையை நிறைவேற்று. புத்திய பாதிக்காதே, அக்கல பாதிக்காதே, சிந்தனையை பாதிக்காதே, நான் சொல்றத நீ செய். அல்லாஹ் சொல்றான் தாயை பார்த்து, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு சொல்லுகிறான், உனக்கு பயமாக இருக்குதா? என்ன தெரியுமா செய்யணும்? இந்த புள்ளையை தூக்கி கடல்ல வீசிடுமா, கடல்ல வீசி, புள்ளையை தூக்கி கடல்ல வீசமா? நீங்க புள்ளையை தூக்கி கடல்ல வீசிட்டு பார்க்கவான, நீங்க பாருங்க யாரு சொல்றாங்க. சொன்னது யாரு? சொன்னது யாரு? அல்லாஹ். சொன்னது யாரு? அல்லாஹ். எப்பயும் பார்க்கணும் சொன்னது யாரு, என்ன சொன்னான்றதில்ல, சொன்னது யாரு? அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுது. ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டார், மாமிக்கு மருமகள் அநியாயம் செஞ்சிட்டார், அல்லது மருமகளுக்கு மாமி அநியாயம் செஞ்சிட்டார், வச்சுக்கோங்க, நடக்கத்தான் செய்யும். மனிதனாக வாழக்குள்ள, கணவன் மனைவியாக வாழக்குள்ள, மாமி மருமகளாக வாழக்குள்ள இது நடக்கத்தான் செய்யும். அநியாயம் செய்யப்பட்டவர் எப்படி இருக்கணும்? அநியாயம் செய்யப்பட்டவர் எப்படி இருக்கணும்? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஆச்சரியமானது, குர்ஆனுடைய புத்திமதி ஆச்சரியமானது.
குர்ஆன் அநியாயம் செய்தவனை பற்றி பேசுறதை விடவும் அநியாயம் செய்யப்பட்டவனை பற்றி குர்ஆன் பேசியிருக்கு. அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதாரணம் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நீங்க ஆக்கிக்கொங்க உங்களை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. அநியாயம் செய்யப்பட்டவர் எப்படி நடந்து கொண்டால் அநியாயம் செய்தாக்களுக்கு முன்னால மாலிக்கு முன்னால் அநியாயம் செஞ்ச மாலிக்கு முன்னால் மருமகள் எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான். எடுங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை படிக்கிறது. கிணத்துல பிட்டைக்கு போட்டாங்க. எப்படி போட்டாங்க? ஷர்ட்டை கழட்டினாங்க. உடுத்த ஷர்ட்டை கழட்டித்தான் பிடைக்கிறத போட்டாங்க. فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب பிடைக்கு கிணத்துல போட்டாங்க. ஷர்ட்டை கழட்டினாங்க. ஆட்ட அறுத்தாங்க. அதை கேட்சாங்க. ஒத்தத்தை பாப்பா கிட்ட சொன்னாங்க, பாப்பா இதோ உங்களோட மகனை ஓலை தின்னு விட்டது. மகனை கொண்டைக்கு போட்டாங்க. கிணத்துல நீங்க நாசமா போகணும் சொல்லி கிணத்துல கொண்டைக்கு போட்ட யூசுப்ப அல்லாஹ் கொண்டு உட்கார வைத்தான். எங்க சீட்ல அரண்மனையில ஆட்சி செய்தாரு. கவர்னராக இருக்கிறாரு. நிதியமைச்சராக இருக்கிறாரு. 35 வருஷம் வைத்திருந்தாங்க. இமாம் ஹஸனுல் பஸ்ரி அவர்களுக்கு பிரகாரம் 35 வருஷம். 35 வருடத்துக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஆட்சி செய்தாங்க. கிணத்துல தள்ளினாக்கள் வாராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு நடந்திருந்தால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? எனக்கு துரோகம் செஞ்சவங்க நான் பவருக்கு வந்ததுக்கு பிறகு, நான் சீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என் கையில தான் இப்ப சுப்பம் பவர் இருக்குது. இப்ப மாணி என் வீட்டுக்கு வந்திருக்கிறா. நான் மாணியோட எப்படி நடந்து கொள்வேன்? அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த வாழ்க்கையில உதாரணமாக்கிக் கொண்டோ, வாழ்க்கையை உதாரணமாக்கிக் கொண்டோ. 35 வருஷம் வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون. வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய யார் இவர் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாற மறுத்த பார்த்ததே நினைச்சு கொண்டாங்க. இவங்களிடம் தான் என்ற சகோதரர்கள் என்ன கிணத்துல தள்ளினவங்க வாராங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, எவ்வளவு உபசரித்தாங்கன்னா, எவ்வளவு அழகாக நடந்து கொண்டாங்கன்னு சொன்னா குர்ஆன் சொல்லுது. ஒரு கட்டத்துல சொல்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அய்யுஹல் அஸீஸு இன்ன லஹு அபன் ஷைஹன் கபீரன் ஃபஹுத் அஹதனா மகானஹு இன்னா நராக மினல் முஹ்ஸினீன். எங்க வாழ்க்கையில உங்களை போல பேருபகாரியோட நம்ம கண்டதே இல்லை. உங்கள மாதிரி பேருபகாரியோட எங்க வாழ்க்கையில நாங்க கண்டதே இல்லை. யாருக்கு சொல்றாங்க இது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ட்ரீட்மெண்ட். அநியாயம் செய்தவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட். நான் யாருன்றதை விளங்கப்படுத்துறேன். ஹதீஸ் கலந்திருக்குது. இஹ்லாஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கு நசீபாக்குவாரா? இஹ்லாஸ் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு எங்களுடைய இஹ்லாஸ் உஸல்லி ஃபர்தல் இருக்கும். எங்களுடைய இஹ்லாஸ் நவைத்து சௌமகதினாகவும், எங்களுடைய இஹ்லாஸ் என்னத்தை, எங்களுடைய இஹ்லாஸ் உது செய்யக்குள்ள அல்லாஹ்வுக்காக தேர்வு செய்யும். நாங்கள் இஹ்லாஸை இபாதத்தை கொண்டு வச்சிட்டோம். இஹ்லாஸை வார்த்தையாக்க மாட்டோம். இஹ்லாஸ் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இஹ்லாஸ் என்று சொன்னா உன்ட நண்பனும் உன்ட எதிரியும் உன்ட பார்வையில சமமா தெரியும். எப்படி? உன்ட எதிரியும்
உன்ட நண்பனும் உன்ட பார்வையில சரி சமம். வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டுல 10 ரூபாய் வெள்ளடிச்சாரு, உங்களுக்கு மிச்சம் தேவையான வேண்டிய நெருங்கின நண்பர் ஒருவர், அவர் எப்படி உட்கார வைப்பீங்க, எப்படி நடத்தாக்குவீங்க, என்ன டீ கொடுப்பீங்க, என்ன டீயோட சேர்த்து என்ன கொடுப்பீங்க, எவ்வளவு நேரம் எடுப்பீங்க, எவ்வளவு சிரிச்ச முகத்தோட பேசுவீங்க, எவ்வளவு மலமலன்னு பேசுவீங்க, சுகானமா பறக்க பறக்க பேசுவீங்க, அவரோடு எல்லாம் பேசி சந்தோஷம் அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் முகல்ல இன்னும் ஒருத்தர் வாராரு உங்களோட வீட்டுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் அவரு தான் பள்ளிக்கு முன்னால ரோட்ல உங்களை பத்தி எதனாலும் பலாய்க்கலாம், எதனாலும் உங்களை பத்தி பேசுவாரு, உங்களுக்கு கொலை சொல்லுவாரு, உங்களுக்கு முன்னுக்கு பேசுவாரு, உங்களுக்கு பின்னுக்கு பேசுவாரு,